ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை அருமையான வேளையிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரே சகோதரிகளே, இந்த வேத வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கைக்கு இது பிரயோசனமாக இருப்பதை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பலருடைய வாழ்க்கையிலே தக்க நேரத்திலே ஏற்ற சமயத்திலே இந்த வேத வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன். அநேகர் என்னோடு கூட இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிறிய காணொளியை நீங்கள் பார்ப்பது நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதையும் இது உங்களுக்கு மிகுந்த பிரயோசனத்தை தருவதை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வேத வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லும்படிக்கு விரும்புகிறேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இருக்கிற மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். அந்த வசனம் எப்படி சொல்லுதென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து வழிநடத்தி வருகிறார். இந்த எகிப்தில் இருந்த மக்கள் தேவனை அறியாத ஒரு மக்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு எந்தவித சலுகைகளும் இல்லாமல் பார்வோனுக்கு கீழே இருந்து அவர்கள் அந்த எகிப்திலே தங்களுடைய வேலைகளை செய்து வந்தார்கள். அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் இதையும் சுதந்திரமாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்த பொழுது, காலம் நிறைவேறின பொழுது அவர்களுடைய இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை கேட்டு, சத்தத்தை கேட்டு இறங்கி மோசையை கொண்டு அவர்களை வழிநடத்தினார், பிரித்தெடுத்தார், செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தார் என்பது நாம் எல்லாரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வனாந்தரத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த மக்கள், அவர்கள் பலர் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அது மாத்திரமில்லாமல் அங்கே அவர்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது அவருடைய கானானை சுதந்திரிக்கு போவதற்காக பிரயாணப்பட்டு வருகிற அந்த இடத்திலே மோசே அவர்களுக்கு இந்த உபாகமம் 2வது உடன்படிக்கையாகிய இந்த உபாகமத்திலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அருமையானவர்களே, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினா அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மோசே இந்த இடத்திலே எகிப்து சந்ததிக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், இளம் சந்ததிக்கு கானானை சுதந்திரிக்க போற அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கும் என்றால், தேவனை பற்றி அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடியினால் அவர் உங்களை மறக்க மாட்டார், மறந்து போகாத ஒரு தேவன் என்பதை இந்த இடத்திலே சுட்டி காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதாவது நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற, தொழுது கொண்டிருக்கிற அவரை, அந்த கானானுக்குள்ளே போய் நீங்கள் அவரை சேவித்து கொண்டிருக்கிற அந்த தேவன், உங்களை அழைத்த தேவன், உங்களுடைய பிதாக்களை எகிப்திலிருந்து விடுவித்த ஆண்டவர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடினால் அவர் உங்களை மறக்காத ஒரு தேவன் என்பதை இடத்திலே நினைப்பூட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். அது மாத்திரமில்லாமல் அவர் உங்களை மறக்காத ஒரு ஆண்டவர் என்பதை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே நடந்து வருகிற அத்தனை சூழ்நிலைகளிலும் உங்கள் இருதயத்திலே, நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்திலே இந்த சூழ்நிலைகளை பார்த்து ஒரு கேள்வி எழும்பக்கூடும். என்னை தேவன் மறந்தாரோ என்ற கேள்வி உங்கள் வாழ்க்கையில் எழக்கூடும். ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே ஒருவேளை நம்முடைய இருதயத்திலே எண்ணக்கூடும், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ,
இந்த வேத வார்த்தையினாலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன என்று நீங்கள் என்னை கேட்டால், தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், உங்களை அவர் மறந்து போகாதவர் என்பதை இந்த இடத்திலே நினைவுகூட்ட விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பல நெருக்கத்தின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக, பல பாடுகளின் வழியாக அவர்கள் எகிப்தை விட்டு கானானை சுதந்திரிக்க போகிற இந்த சமயத்திலே, இந்த கட்டத்திலே, முக்கியமான ஒரு இடத்திலே மோசே அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் தேவன் இரக்கம் உள்ளவர், உங்கள் தேவன் உங்களை மறக்காதவராக இருக்கிறார், அவர் உங்களை கைவிடாத தேவன் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். இருதயம் ஆகிய பலகையிலே அதை எழுதி கொள்ளுங்கள். உங்கள் தேவன் இரக்கம் உள்ளவர் என்பதை மறுபடியும் மறுபடியும் மோசே அவர்களுக்கு சொல்லுவதை, நினைப்பூட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, இந்த வேத வார்த்தை ஊடாக ஆண்டவர் நம் மத்தியிலே இடைப்படுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை இரக்கமற்ற சூழ்நிலைகளில் நீங்கள் நடத்தப்படுகிறீர்களோ, உங்கள் மேலதிகாரம் உங்கள் அப்படி நடத்துகிறார்களோ, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை, பிரதேசங்களிலே நீங்கள் இரக்கமற்றவர்கள் போல நடத்தப்படுகிறீர்களோ, ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்கள் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன், உங்களை கைவிடாத ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மறக்காதவராக இருக்கிறார். அந்த சூழ்நிலையை தாண்டி, அந்த நெருக்கத்திலிருந்து தாண்டி உங்களை விடுவிப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த பொழுது அந்த பார்வோனுடைய கைக்கு ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தேவன் அவர்களை மீட்டெடுத்து ஒரு சுதந்திரமான கானானை கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை முன்னிட்டு பல காரியங்கள் நிகழ்ந்து வருகிறது. என் அன்பு சகோதரி, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த காணொலியை நீங்கள் ஒருவேளை சற்று தாமதமாக பார்க்கலாம், எல்லாவற்றும் ஒரு பொழுதுபோக்காக நீங்கள் பார்க்கலாம், இது அனுப்பப்படுகிறதை பார்க்க வேண்டிய நிலையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த செய்தி மூலமாக ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அன்பானவரே, உங்களிலே அன்பு செலுத்துகிறார். ஆண்டவர் உங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்ததை, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருப்பதை நீங்கள் நினைவு கூறும்படிக்கு ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த அருமையான வேளையிலே நீங்கள் ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களாக, நபராக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் உயிர் தெழுந்து அவர் மரித்தார். அவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்து பிறந்தார், அவர் வளர்ந்தார், அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் மீண்டும் என்னையும் உங்களையும் சந்திப்பதற்காக, மீட்டுக் கொள்ளும்படிக்கு, நித்தியத்திலே சேர்ப்பதற்காக மீண்டும் வருகிற தேவனாக இருக்கிறார் என்ற ஒரு உண்மையான முழுமையான சத்தியத்தை, இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த காணொளியாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நான் ஆராதிக்கிற, நான் பிரசங்கிக்கிற இந்த தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினால் அவர் உங்களை கைவிடாத தேவனாக இருப்பார் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான அன்பு சகோதரி, சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஆண்டவர் உங்களை கைவிடாதவராக இருக்கிறார். எல்லாரும் உங்களை கைவிட்டு விட்டார்களே என்ற உங்கள் இருதயத்திலே ஏக்கத்தோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தை இந்த நேரமே உங்களை பார்த்து சொல்லும், அவர் உங்களை கைவிடாத தேவன், அவர் உங்களை கைவிடாத தேவன், அவர் உங்களை மறப்பதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. உங்கள் நினைவாகவே இருக்கிற இந்த ஆண்டவருடைய இந்த நற்செய்தியை, இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை இந்த காணொளி வழியாக உங்களுக்கு சொல்லுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களை இருகரம் கூட்டி அழைக்கிறார். அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி நித்தியமான ஒரு வாழ்வை தந்து உங்களுக்கு நிரந்தர சமாதானத்தை கொடுப்பதற்கு
இந்த இயேசு வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். என் ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடும்படி ஜெபிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் ஜெபத்திலே பங்கெடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நான் ஜெபிக்கலாம். பிதாவே, ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. இந்த செய்தியை கேட்ட மக்களுக்கு நீர் இரக்கமுள்ளவராக இருந்து, நீர் இவர்களை கைவிடாதவராக இருந்து, இவர்களை மறக்காதவர்களாக இருந்து ஆண்டவரே உங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களிலும் இருந்து விடுதலையாக்கி சமாதானத்தை கட்டளிடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.